கிருஷ்ணமூர்த்தி பத்ததி கேபி ஜோதிடத்தில் ஒருவரின் வீடு அல்லது அசையா சொத்தை குறிக்கும் 4ஆம் பாவகம் வீடு ஒரு சொத்தை விற்பனை செய்வதற்கு ஆதரவளிக்கும் பாவகங்களாக 3, 5 மற்றும் 10ஆம் பாவகங்கள் கருதப்படுகின்றன. இந்த பாவகங்கள் ஒரு வெற்றிகரமான விற்பனைக்கு தேவையான கூறுகளை குறிக்கின்றன. 3ஆம் பாவம் முயற்சிக்கும், 5ஆம் பாவம் ஆதாயத்திற்கும் அல்லது லாபத்திற்கும் மற்றும் 10ஆம் பாவம் பரிவர்த்தனையின் உச்சகட்டத்திற்கும். விரிவான விளக்கம். 4ஆம் பாவம் ஜாதகரின் வீடு, நிலம் மற்றும் சொத்து ஆகியவற்றை குறிக்கிறது. 3ஆம் பாவம் முயற்சி, தைரியம், உடன்பிறப்புகள், குறுகிய பயணங்கள் ஆகியவற்றை குறிக்கிறது. மேலும் முக்கியமாக இது 4ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமாக இருப்பதால் சொத்தை விட்டுக் கொடுப்பதை அல்லது கைவிடுவதை குறிக்கிறது. 5ஆம் பாவம் லாபம், ஆதாயங்கள், ஊக வணிகம் ஆகியவற்றை குறிக்கிறது. மேலும் இது 7ஆம் பாவத்திற்கு வாங்குபவர் 11ஆம் பாவமாக இருப்பதால் வாங்குபவரின் பரிவர்த்தனையில் இருந்து பெறும் ஆதாயத்தை குறிக்கிறது. 10ஆம் பாவம் தொழில் மற்றும் பணியை குறிக்கிறது. மேலும் இது 4ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவமாக இருப்பதால் விற்பனையின் உச்சகட்டத்தையும் மற்றும் வாங்குபவர் சொத்தை பெறுவதையும் குறிக்கிறது. ஆகவே ஒரு விற்பனை நடைபெற 4ஆம் பாவக முனையின் உப அதிபதி சப்லார்ட் 3, 5 மற்றும் 10ஆம் பாவங்களுடன் வலுவாக தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். இது வெற்றிகரமான பரிவர்த்தனைக்கு தேவையான படிகளையும் விளைவுகளையும் கேபி ஜோதிட கல்விப்படி குறிக்கிறது.